அலங்கார பிரிய விஷ்ணு, ஸ்தோத்திர பிரிய சூர்யா, கலகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமும் அதிகாலையில் சார முதலிய சந்தியாவதனசர் கர்மங்களை நாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்த நாமங்களை நாம் சோத்திரப்படுது கொண்டு தாயிற் சிறந்த கோயில் உள்ளே தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற அடிப்படைக்கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை வணங்குவது உலகத்துடைய அனைத்து ஜீவனுக்கும் நீதி. அந்த நியதிக்குட்பட்டு சத்தியலோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணி சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆதி பெற்று இந்த அண்ட சராசரத்திலே அகில உலகத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரபதேவன். அன்னவனை ஆழத்திலே இணை காலத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாடி இருந்து வாசு கொடுக்கிறான் பிண்ட பிடிக்கின்றான் என்று சொல்லப்படும் தந்தை பிரபதேவனை தரிசித்து ஆதி பெற்று கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆதி பெற்று பிறகு பார்க்கல சென்று எனது மாற்று வந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். இவ்வரங்க மேடையிலே கழகப்பிரியராக வேடந்தாங்கி நடிக்கும் அன்பு சகோதரர் கீதப்பிரியன் அவர்களுக்கு எங்க பங்காளிகள் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி அன்பிடார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்று அன்புடைய நெஞ்சங்களாக இருந்து அவனியிலே வளம் வரக்கூடிய நடிகர்களை கௌரவிக்கும் பொருட்டு இந்த கட்டளாங்குளம் மண்ணிலே வீட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய மணியாருடைய ஐயனாருடைய மாபெரும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடு நடத்தக்கூடிய மணியாருடைய ஐயனார் சாமி உங்களோட பங்காளிகள் அனைவருக்கும் வருகை தந்த சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணியமிக்க அனுமதி அளித்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்விற்கு அற்புதமான முறைகளை ஒளிபெருக்க வைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டு கூடிய நமது இனியா ஒளிபெருக்களை தர்க்கம் அதில் பணிபுரிய அன்பு தோழர்கள், அதிலும் குறிப்பாக இந்த கலைஞர்கள் வந்தால் இவர்களுக்கு இப்படித்தான் இந்த ஒளிபெருக்கை அமைக்க வேண்டும் என்று சிறப்போடு அமைக்கக்கூடிய அன்பு தம்பி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய முன்னாள் இந்நாள் எந்நாளும் நிரந்தரமாக வரக்கூடிய அன்பு தலைவர் அரசகுல மண்ணின் மைந்தன் மிருதங்க சக்கரவர்த்தி டிவி ஜெயம் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இந்த நாடகத்தை அமைப்பாக செய்த தாள சக்கரவர்த்தி அருமையினர் முக்குடியைச் சேர்ந்த MS முத்துராஜா அவர்களுக்கும் மேலும் இந்த நாடக நிகழ்வினை உலகமெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய தமிழர் கலாச்சாரம் அன்பு தம்பி குருவியந்தரைச் சேர்ந்த பாண்டி அவர்கள் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சார்பிலே நன்றியும் நிகழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி தோழரும் அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன் நன்றி. நிகழ்ந்த வணக்கம். காலத்தால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது என்று காவியம் தருவந்த கலைமகனே என்று ஆயகலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய். அந்த கலைவானுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு பாடல் சூட்டு அந்த பாடலின் மூலமாக அறிவிப்பு செய்த அன்பு தம்பி திருநாவுக்கரசு வாழ்க வளமுடன். ஏனென்றால் ஒரு செயலை பரப்புவதற்கு நாமெல்லாம் இன்று தெய்வத்தை வணங்குவதற்கு காரணம் சமய கோட்பாடு.
அந்த சமய கோட்பாடு என்பது நாம் சுமந்திருக்கக்கூடியது சைவ சமயம், வைணவம். இந்த சைவமும் வைணவமும் இரண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் சைவத்துடைய நாயகன் சிவன், வைணவத்துடைய நாயகன் எம்பெருமான் மகாவிஷ்ணு. ஆக அரி சிவன், அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு என்பார்கள். அப்படி சைவம் சமயம் தரித்து ஓங்குவதற்கு ஆதியிலே முதல் நாயகனாக திகழ்ந்தவர் தான் இந்த திருநாவுக்கரசர் பெருமான். அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் என்று செய்யக்கூடிய சைவ சமய பெரியவர்களே முதன்மையாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் பெயரை முன்வைத்து இந்த கலை உலகத்துடைய நடிகர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அருமை தம்பி திருநாவுக்கரசர் அவர்களுக்கு மீண்டும் இதயபூர்வமான நன்றிக்கை காணிக்கையாக கொண்டு எனது கழகமும் கலைப்பணியும் தொடர வேண்டும் என்றால் மும்மூர்த்திகளையும் முறையோடு வழங்கிவிட்டாலும் இந்த இடத்தில் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாத போனால் என்னுடைய சிரமமாக 1000 இந்த சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சண்முகனின் திருவடியை ஆட வேண்டும். ஆனால் சண்முகனுக்கு முன் உதித்தவன் கணபதி, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, கழகத்துக்கு உதவன் நாரதன். எனது கழகம் என்று சரியாக நடப்பதற்கு யாரை வழங்க வேண்டும்? பிள்ளை யாரை வழங்க வேண்டும்? இரண்டால் 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்திரி நபரை போலும் ஈட்டனை, நந்தி மகனரை, ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்து அடிபோற்றிடுவோம் சொல்லக்கூடிய பெருமக்குடைய நாயகன் பிள்ளையாரை சொல்வது பெருமையோடு ஆரம்பிப்போம் கழகத்தை. பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம்.
உன்னதமான கடவுள் எம்பெருமான் முழு முதல் பொருள் மூல கணபதியை தொழுது கணபதி இருக்கும் வரை கவலையில் என்பார்கள். இந்த கலியுகத்திலே காக்கும் கடவுளாக கண்ணபெருமா இருந்தாலும் கதைக்கு நாயகனாம் கந்தனை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கலாம் பொழுது சரவண பவ என்ற 6 எழுத்து மந்திரத்தை 6 எடுத்து ஓதினாலும் ஆறுமுகன் வந்து நிற்பான். ஆறுமுகம் அகர ஆமா. அதனாலே என் நிலையிலும் தன்னிலை மாறாமல் தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக திகழ்கிறது. காரணம், தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்பார்கள். எத்தனையோ உலகங்கள் இருக்கலாம், ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார் பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னான் பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழா இன உணர்வுகள் என்று சொன்னால் வெண்தாடி வேந்தர் தாடிக்கார தந்தை பெரியார் கூட தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கும் கூட ஒரு குணமுண்டு என்பார்கள். இப்படி தனித்தமிழ்நாட்டிலே தங்க தமிழ்நாட்டிலே கன்னி தமிழ்நாட்டிலே கால் வைத்த இடத்துடைய பெருமை நாட்டுடைய பெருமையை பறைசாற்றுவது என் போன்ற பாவர்களுடைய கூற்று. ஆகமத்தத்திலே பார்க்கப்படுவது நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் நன்றி சொல்லி வைத்தார்கள். மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்பார், கோன் எவ்வளியோ குடிபடை அவ்வளி இருக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறோம். அதனாலே பார்க்க வேண்டும் என்றால் நாட்டுடைய பெருமையை வரைசாட்டி மன்னனுடைய புகழும் இந்த மக்களுடைய பெருமையை வரைசாட்டி மன்னனுடைய புகழை இப்பொழுதுதான் பாடலாம் என்ற கருத்திலே நஞ்சை கரணிகளின் நாயகனே நீ வாழ்க, நரவிட காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமன வருவோர்க்கு தஞ்சம் வணங்குகின்ற தஞ்சை பெருகுடைய தலைவனே நீ வாழ்க. பெஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணையர் பெரிய கோவில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பள்ளாடு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பள்ளாடு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பள்ளாடு வாழ்கவே, தாரணியில் தமிழ் போல வாழ்கவே.
போற்றக்கூடிய நாயகனை நானிரவு சுற்று வரக்கூடிய நாரதனும் போற்றி வழங்கக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே சபை அறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகின்றார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். காரணம், எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக நடப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமும் முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 4 வகை நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தை இழந்திருக்கின்றோம். குறிஞ்சி என்று சொன்னாலும் எப்பொழுதுமே குழுகுழுப்பான இடம் தான். என்ன மதனு? ஆனா நான் என்ன நீ வாசிக்கிறதுன்னா அப்படியே அட்டத்துல வீசிக்கிறீங்க. எந்த குறிஞ்சி சொல்றீங்க? எந்த குறிஞ்சி? வாடா குறிஞ்சி, வாடா குறிஞ்சி அப்படின்னா என்றுமே குறிஞ்சி என்னும் குழுப்பா வாடாதுங்க. ஏன்னா குறிஞ்சி என்பது மலர், இங்கே ஒரு மலர் குறிஞ்சி மலர் இருக்கும் இல்லையா, அந்த குறிஞ்சி மலர் பூப்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதான் அப்புறம் பேசுறது பேசிக்கிறோம். ஆக மொத்தத்திலே இந்த இடத்துல மலை சார்ந்த வெறியும் இப்படியெல்லாம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் பச்சை புல்வெளிகளே படர்ந்திருக்கக்கூடிய பனித்துளிகள், எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கரு கவிக்குள்கள் கனிபாடி கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை, அழகுமிக்க நந்தவனம், இது யாருக்கு சொந்தவனம் என்று என் மனது மீண்டும் மீண்டும் சிந்தனை தூண்டுவதனாலே இயற்கை அழகை நாம் என்னவென்றெல்லாம் வர்ணிக்க வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது இனிய குரல் கேட்குமா? ஏதாவது சத்தம் வருகிறதா? கவனித்து பார்க்கிறேன். நமோ நாராயண. பெண்கள் ஆமா, யாருமே ஆண்கள் யாரும் இல்லையா? அதனால நீ ஒரு கிராஸா உட்கார்ந்து இருக்க. அப்படி சொல்லியே இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன கேட்டது? என்ன சத்தம்? லவ்வுக்கு பூரா கப்பிக்கிட்டு தெரியுது. சரி விடிய கப்புறது யாருடைய எந்த ஜீவனுக்கு இறைவன் போட்டா கணக்கு தெரியுமா? பொம்பளை வச்சத்தை கலைக்காம வந்துடுறேன். இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒரு ஆசையை கொடுத்துருக்கேன். நாயோட ஆசை அதுதான்டா கப்பிக்கிட்டே தெரியும். ஏன்னா இனத்துல சேர்ந்தானு வலைத்தொடர்ந்து தனித்து போயிடக்கூடாதியா. அதனால ஒட்டுமொத்தமாக அவர் என்ன பண்ணால பெண்களுடைய அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டு ஏன்னா பெண்களை காக்கும் பொழுது, ஏன்னா உலகத்துல ஒரு நேரத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், சத்தியத்தை காக்கக்கூடியவன் ஹரிச்சந்திரன். எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லாமல் வாழ்ந்தான். வாழும் பட்சத்துல இவனுடைய சத்தியத்திற்கு முன்னால கிரகங்கள் அடிப்படையில் சனியாகப்பட்டவன் யாரா இருந்தாலும் பிடிக்கணும். தெய்வமா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, முனிவர்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இறைவன் படைப்பில் உள்ள அத்தனை ஜீவங்களையும் சனியாகப்பட்டவன் பிடிக்கணும் அப்படின்றது நியதி. ஆனா எல்லா இடத்துக்கும் போய் சனி பிடிக்க போனேன். ஆஞ்சநேயிட்ட போகும்போது ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டான், விநாயகர்கிட்ட ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டான். கடைசியில ஹரிச்சந்திரன் பிடிக்க போகும்படி சூழ்நிலை வரும் பொழுது ஹரிச்சந்திரன் செய்த அந்த சத்தியம், தானம், தர்மங்கள்லாம் சுத்தி நின்று கிட்ட நெருங்கவே விடல. அப்படி சத்திய என்ன பிரச்சனை? அங்கதான் எங்க அப்படியா? மேல இருக்காரா? அவர் கீழே கூப்பிடுறியா? வரட்டும், உயர்ந்த இடத்துல இருக்காரியா அண்ணன்? அப்படிதான் இருக்குங்க. கூப்பிடியா தம்பின்னு அவர் கீழே வந்துட்டா எல்லாம் நீங்க ஒட்டிக்கிறீங்க. ஏன்னா அண்ணன் சொல்லும் போது உதடு ஒட்டாது, தம்பி என்ற போது உதடு ஒட்டும். நீ அண்ணன் கூப்பிட அவர் ஒட்டாம மேல போயிட்டே இருக்காரு. நீ அவர் தம்பின்னு வந்துட்டா நீ கீழே இறங்கி வந்துடுறது, அப்பதான் ஒன்று விட முடியும். சரியா? அதனால வருவார் நினைக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. அதனால இந்த இடத்துல அப்ப ஹரிச்சந்திராகப்பட்டவன் என்ன பண்ணா தெரியுமா? ஆகா, சனியாகப்பட்டவன் பிடிக்க வேண்டும் என்று இயற்கை நியதி விதி. விதின்னு சொல்லக்கூடியதுக்கு யாராலும் கட்டுப்பட்டு ஆகணும். இருந்தால் நாம் செய்த தர்மங்களும் தானங்களும் அவரை நெருங்க விடுகிறேன் என்றால் நாமே இந்த விதிக்கு ஆட்பட்டு ஆக வேண்டும் சொல்லி அந்த காலத்திலே மன்னர்கள் எல்லாம் இரவு நேரத்திலே மக்களை பார்ப்பதற்காக காப்பதற்காக வேஷம் போட்டு மாறுவேடங்கள் போட்டு நகர்வலம் வருவார்களாம். அப்படி வரும் பொழுது என்ன பண்ண தெரியுமா? இறைவனுக்குமே கூட பெண்களை கண்டால் சஞ்சல புத்தி வந்துடும். அதானே உண்மை. ஏன்னா உலகத்தில் சொல்வார்களே பழமொழியாக, முடிசூடா மன்னனும் முடிவில் பிடி சாம்பலாவான், ஆனா அண்டமா முனிவனம் அடங்கினா தொண்டனாவுக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் நீ எதிர்பார்த்தீங்கல்ல, அழிக்காம நான் வந்துருன்னு சொல்லி. அதுதான். ஆக எவ்வளவு பெரிய, ஏன்னா விஸ்வாமித்திர கூட அப்படித்தான் இந்த மேனையை கண்டவனு தன்னுடைய தவத்தை கட்டையை தூக்கி போட்டு கிளம்பிட்டான்ல, அந்த மாதிரி விஸ்வாமித்திர தான் யாருக்கு? ஹரிச்சந்திரனுக்கு மகரிஷி. அப்பேற்பட்ட ஹரிச்சந்திரன் என்ன பண்ணா, தானே இரவு நேரத்திலே நகர் வழக்கு மன்னன் என்ன பண்ணா தெரியுமா? ஹரிச்சந்திரன் ஆகப்பட்டவனை இன்று சனி பிடிக்கவனும் நம்மளை பிடிக்க முடியாம அலைகிறான்னு தெரிஞ்சு தானே ஒரு பெண் வேடம் போட்டு அப்படின்னா பாக்குறேன், சனி பக்கம் வந்து பாக்குறேன். ஆக இப்பேற்பட்ட பெண்கள் இந்த நாட்டில் இருக்காங்களா அப்படின்னும் போது ஓட்டமா ஓடி போய் சனி எப்படி பிடிச்சிருச்சேன். ஹரிச்சந்திரன் போய் வழியக்க பிடிச்சான். சனி வந்து எல்லாத்தையும் பிடிப்பேன்,
ஆனா சனியாகப்பட்டவனை போய் ஒருத்தன் வழியேக்கு பிடிச்சானா அது ஹரிச்சந்திரன் ஒருத்தன் தான். ஏன் தெரியுமா? கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்டான்றதுக்காக, சத்தியத்தை காக்கணும் இல்லையா? அந்த சத்தியத்தை காப்பதற்காகத்தான் பீஷ்மர் ஒரு காலத்துல தன் தந்தை இழந்து என்ன நிலைக்கு ஆடான்னு தெரியுமா? கடைசியில காலம் பூரா கல்யாணம் பண்ணாத பிரம்மச்சாரியா வந்தேன். இப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்றுற நாட்டை பெரிய விஷயமா இருக்கியா? இப்படி வாத்தியார ஹலோ ஹலோ அப்படி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி, தர்மங்களை வாக்குதமா சுமங்களை காட்டி அத்தனையும் தாங்கிவிட்டேன் சக்தியினை கூட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி, ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சங்கடத்தில் மாட்டி, சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி. ஏன்னா சக்தி மதத்தை செய்யது அப்படின்னா காரணம் வாயுமையே வெல்லும். அப்படி சத்தியத்தை சொன்னவே சத்திய வேந்தனாக அன்று ஹரிச்சந்திரனாகப்பட்டவனவே ஒரு நேரத்திலே சிறுவனாக ஒரு பாம்பு அவதாரம் எடுத்து தீண்டி எம்பெருமான் முருகப்பெருமான் அவதாரமாக மயிலேறும் ராவத்தன் இதுவும் நடந்து நம்ம முன்னால் வந்து கொண்டு இருக்கிறார் அன்பு மாமா. ஏன்னா சீக்குடியது அவதாங்க மயிலேறும் ராவத்தன். மயிலு வலிச்சு தாண்டீங்களா? இருக்கட்டும் ஐயா தம்பி, நீங்க சொல்றது அப்படித்தான் நினைக்கீங்க. மயிலாகப்பட்டது அப்படி தோகை விரித்து ஆடுதுல, இந்த இடம் போதுமா? பத்தாது. அது குஞ்ச பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த மயிலுக்கு ஒரு குஞ்சு இருக்கும்ல, அது உருவமும் படங்களும் இப்படித்தான் இருக்கும். தோகை விரித்து ஆடும் போதே இப்படி இந்த மேடை அளவுக்கு இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? சாமியான் சிறுசு சங்கதி பெருசுறாண்டேன். சாமியான் சிறுசு சங்கதி பெருசு. உங்களுக்கு எல்லாம் புரியலையா? நான் புரியுற மாதிரி சொல்லின்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு அடுப்பை பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்க்காத அடுப்பா இல்லையே சொல்றியா? யோ அடுப்படியை பார்த்தது இல்லையா? அடுப்பு பார்க்கறதுக்கு பாருங்க, 3 கல்ல கூட்டி வச்சா முக்காலத்துல முடித்தா இருக்கு, 3/4 அடிக்கல தான் இருக்கும். ஆனா 3 படி வட்டையும் தாங்க, 5 படி வட்டையும் தாங்க, 50 படி வட்டையும் தாங்க. அதுக்காக அடுப்பு நஞ்சு வச்சு நடத்தமா?
புரியாம பேசுறீங்க நீங்க. மயிலும் தாங்குமியா, மயில் குஞ்சா போட்டது அப்படித்தான் இருக்கும். பாருங்க எவ்வளவு பெரிய பூசணிக்காய் தொங்குது, அதை தாங்குற கொடி முடித்தானே. என்னையா புரியல நாட்டுல ஒண்ணு நான் சொல்லல, இருக்கட்டும், புரிஞ்சா புரிஞ்சுக்கங்க. ஆக மொத்தத்திலே ஆளோடு சோ என்று ஒரு அருமையான கானம் கேட்டது. இப்படி இனிமையான காட்டம் கேட்டு இன்புட்ட மாதரசி பாடுகிறார். ஆளோடும் சோ என்று என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்குள்ளே லோகத்தை அடக்கி ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தின் முதலை ஆராய்ந்து ஆளோடு சோ என்ற அழகான முறையிலே காதல் கவிதை புன்மாறிக் கொண்டிருக்கிறார். இப்படி இனிமையான சாதீர பலத்தை மாதரசியோடு இவள் மட்டுமா பாடுகிறாள். இன்னைக்கு தோழி அற்புதமா இருந்துச்சு. அந்த அதாவது இது கட்டாளகுளம் மண்ணுக்கு ஏற்ற ஒரு மகிமை நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கரும்பு தான்டா இனிப்பு நினைச்சு வந்தோம். இங்க ரொம்ப கொளுத்தாட கூட இனிக்கும் போனது. ஓ கொஞ்சம் உப்பு கைக்கத்தான் செய்யும். ஏன்னா மூத்தோர் சொல்லு முது நெல்லிக்காயும் முன்னை துவருக்கு பின்ன இனிக்கும். நெல்லிக்காயை கடிக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் லேசா புளிப்பா துவக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை முடிச்சு விட்டு தின்னு விட்டுன்னா பாருங்க, நீ தண்ணி கூட குடிக்கணும், லேசா அப்படி வச்சு உமிழ்நீரை முழுங்குங்களேன், அதான் இனிப்பு உருவாங்க, தானா கொடுக்குமியா. உங்களுக்கு என்னையா தெரியும். அதனாலவே இந்த இடத்துல இப்படியெல்லாம் பாடுகொண்டார்கள் இருக்கும் பொழுது தலைவியாகப்பட்டவள் சங்கீத ஞானத்தோடு பாடுகிறார். தோழியாகப்பட்டவள் அடே அப்ப அந்த சாத்து தாயை தொட முடியலையே. எங்கடா நிக்குது தாய். பரவாயில்ல பரவாயில்ல, பிற்காலத்தில் பெரிய பாடகியாக வருவாள். வாழ்த்துக்கள். ஹலோ ஹலோ. ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டாள் உயவாறு சங்கீதம் நீ பாரோ. சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழசம் அதை காண்ப
உங்கள் மடியில் கவி சேர்க்குது ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பரவசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகதிகிறோம் ஒரு அம்மானை நான் பாட நன்றி 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 சடகையிட்ட மாதுவை கைதட்டி ஆரவாரப்படுத்தும் கலா ரசிகர்களுக்கு அன்பு சகோதரிகளுக்கெல்லாம் அன்பான வேண்டுகோள் அன்பான நன்றி எண்ணி துணிய கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு என்றான் வள்ளுவன் வள்ளுவனுடைய கூட்டுக்கிணங்க இன்னைக்கு போகக்கூடிய இந்த கருத்து இந்த குரல் நான் சொல்றேன்னா எண்ணி துணிய கர்மம் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்னும் பொழுது எந்த இடத்துல யார் எதை செய்ய வேண்டும் இடம் பொருள் ஏவல் என்பார்கள் உண்மையிலேயே மணியாருடைய ஐயனார் சக்தி இந்த குதிரை எடுப்பு புறவி எடுப்பு விழா அப்படின்னா அதுக்கு என்ன சக்தி என்பது இன்று யாம் அறிவோம் அதுக்கு என்ன காரணம்னா கிட்டத்தட்ட 2023 நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 11வது மாதம் 3/11/2023 அன்றைக்கு இந்த நடிகர்களுக்கு புக்கிங் அட்வான்ஸ் செஞ்சது எந்த ஊருக்கு தெரியுமா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டுக்குள்ளே பக்கத்தில் சரந்தாங்கின்னு ஒரு கிராமம் அந்த கிராமம் என் ஊர் பக்கத்தில் 10 கிலோமீட்டருக்குள்ள அந்த சரந்தாங்கி என்ற ஒரு கிராமத்திற்கு நாங்கள் அட்வான்ஸ் போட்டது உண்மை ஆனால் நடந்தது என்ன இன்னைக்கு அவங்க போட்டது யாரு அதுவும் கூட சொல்லிடுறேன் அங்கே முத்திரையர் சதய விழா அங்கே உள்ள முத்திரையர் மக்கள் அந்த இன்னைக்கு வைகாசி 10ஆம் தேதி 23 அவருடைய நாள் அதற்காக நாங்கள் புக்கிங் பண்ணோம் அது ஒரு சில மாறுதல் ஏற்பட்டு விழாவுடைய காலச்சுவடுகள் கடந்ததுனால இந்த நாடகம் கேன்சல் ஆக வேண்டிய சூழ்நிலை அந்த சூழ்நிலையில ஐயா எங்கள் தலைவர் ஜெயத்தை தொடர்பு கொண்டு நமது கட்டாளங்குள மக்கள் வந்து இந்த நாடகத்தை புக் பண்ணாங்க ஆனால் நாங்கள் போக வேண்டிய இடம் அங்கே ஆனால் வந்த இடம் இங்கே ஏன் தெரியுமா எந்த ஒரு சாப்பாடு யாருக்கு கிடைக்கணும் நிலை இருக்குல்ல இந்த கட்டாளங்குளத்து சோத்தை தாண்டா நாங்கள் திங்கணும் கட்டாளங்குளத்து காசத்தை நாங்கள் வாங்கிட்டு போகணுன்றது விதி என்பதை விட்டது மணியாருடைய ஐயனார் அப்படி மணியாருடைய ஐயனார் மகிமையினாலே அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னதை இவன் தான் செய்ய வேண்டும் ஏன்னா அப்படி செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கு இன்னவன் இனியான் என்று இனமுறை தெரியாவண்ணம் மன்னவன் இவன் தான் என்று மாமணி மகுடம் சுட்டி தன்னுடன் கூட்டி உண்டு தார் மணி பொறுக்கி கருத்த மன்னவன் செய்த நன்றி மறைப்பையினார் பெறப்படும் என்று சொல்லி அன்று ஒரு காலத்தில் கர்ணனை பார்த்து துரியோதன் கேட்டேன் ஏன் கேள்வி தெரியுமா நன்றிக்காக ஒரு செஞ்சோட்டு கடந்துக்கிறக்காக சேர்ந்தவில்லையா கர்ணே ஆனா எல்லாத்துக்கும் சமத்துவத்தை கொடுத்து கடைசியில என் ஜோத்தை தந்து எனக்கே நன்றி கட்டுட்டேன்னு சொல்லி விதனையும் பார்த்து கேட்டேன் சித்தப்பனை பார்த்து இப்படின்னா விதிகள் நிறையாக இருக்கிறது இருந்தாலும் பச்சை புல்வெளிகளை படர்ந்திருக்கக்கூடிய படைத்துறைகள் எண்ணற்ற ராகங்களை இப்படி ஏன் பாடுகிறது என்பதை நானும் ஆராய்ந்து பார்த்தேன் உண்மையிலேயே நலம் வாழ ஆவலாக இருக்கிறது இந்த உடம்பிற்கு உடம்பை விட்டு உயிர் போய் விட்டால் உன்னதமான நிலை யார் அறிவார் உடலும் உயிரும் இல்லைன்னா இந்த ஜீவன் கிடையாது ஆனா உடலாகப்பட்டது மண்ணுக்கு உயிராகப்பட்டது விண்ணுக்கு அப்படியும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் எத்தனையே வாழ்ந்திருக்கலாம் கோடான கோடி ஜனங்கள்லாம் ஆனா எனக்கு இதை காட்டிக்கிட்டே இருக்காதையா நீ காட்டுற நம்ம அவர் காட்டுறாரு இப்படி டே நேர்மையரடா நியாயம் அந்த வழியே வந்துகிட்டு இருக்கேன் இல்லை விஜயகாந்த் ஒரு படத்தை வச்சிருக்கிறீங்க மறக்க முடியாது உண்மையிலேயே கருப்பு தங்கம்ங்க சத்தியமா சொல்றீங்க இந்த உலகத்தில் ஏண்டா வாழ்ந்தோம்னு சொல்லியிருக்கும் பொழுது மறைமுகமாக பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாத ஒரு மறைமுக தங்கமாக கருப்பு தங்கம் ஏன்னா நமக்கு தெரியும் உலகத்துல தர்மத்தில் சிறந்தவனு பெரிய வள்ளல்னா எம்ஜிஆர் சொல்லுவாங்க ஆனா கருப்பு எம்ஜிஆர் புகழ்பெற்ற எம்ஜி அப்படின்னும் பொழுது ஐயா விஜயகாந்த் சொல்லணும் மறைமுகமாக நிறைய செயல்பாடுகள் செய்து மக்களுடைய புரட்சி கலைஞராக திகழ்ந்தவர் அவருடைய நினைவாக இதோ சமர்ப்பணம் அந்த வானத்தை போல